7ஆம் நம்பர் அப்படிங்கிற போது எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்நியன்னு சொல்லக்கூடியது. வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது. தெரியாதவங்க, மொத்தத்தில தெரியாத பாஷைகள், வெளி மாநிலங்கள், வெளி பாஷை. இதெல்லாம் வந்து வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்நியன்னு சொல்லுவோம். ஏன்னா வெளி அப்படின்னாலே ஸ்பேஸ்னு அர்த்தம். அண்டவெளின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த அண்டவெளினாலே ஸ்பேஸ்னு அர்த்தம். இது வந்து ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லக்கூடியது, வெளிநாட்டு தொடர்பு உடையது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பு உடையது, கேமரா தொடர்பு உடையது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் தான் வரும். இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருமே 7ஆம் நம்பர் தொழில் செய்கிறவங்க, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் செய்கிறவங்க எல்லாருமே வந்து முதன்முறையில் நீங்கள் 7ஆம் நம்பர் தொழில் பண்ணிட்டீங்க, 7/16/25 பிறந்திருக்கீங்கனாலே நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா வெளியில் போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் மட்டும்தான், வேறு எந்த டாக்குமெண்ட்டும் இங்கே செல்லாது. பாஸ்போர்ட் மட்டும்தான். ஸோ பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே போல் குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, சஷ்டியினுடைய குறியீடு 2 முக்கோணம் நடுவில் வந்து பிந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு புள்ளி வச்சுட்டிங்கனாக்கா அது கேதுவோட குறியீடாக மாறிடும். ஸோ அந்த குறியீடை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெள்ளி டாலராக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பேப்பரில் வரைஞ்சி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.